வணக்கம்பா கேமர்ஸ். இந்த வீடியோல மொபைல் கேம்ஸ் பத்தி பார்க்க போறது இல்ல, பிசி கேம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் 4GB RAM இருந்தாலே போதும், லோ எண்ட் டிவைஸ் பிசிக்கு விளையாடுற மாதிரி தரமான கேம்ஸை கொண்டு வந்திருக்கேன். நீங்க அப்பா லேப்டாப் அம்மா லேப்டாப் ரெண்டுல எது வச்சிருந்தாலும் இந்த கேம்ஸ்ல வந்து பக்காவா ரன் ஆகும். நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்டு ஸ்டோரி கேம் வேணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க guys. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஹைப் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க, லைக்க போட்டு விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஃபார் கிரை 3. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 8 GB குள்ள வரும். இன்ஸ்டால் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12 GB குள்ள வரும். ஒரு சூப்பரான ஓபன் வேர்ல்ட் கேம் தான் இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஜேசன் ஃப்ராடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து லீவ் டைம்ல வந்து ஒரு தீவுக்கு போவாங்க. அவங்க வந்து ஸ்கை டிரைவிங் பண்ணுவாங்க. அப்ப தவறுதலா வந்து கடற்கொள்ளை இருக்கிற தீவுக்கு வந்து அங்க இறங்கிடுறாங்க. அங்க இருக்கிற வில்லன் பாஸ் மண்டாக்ரோ பயங்கரமான வெல் டெவலப்டு வில்லன் கேரக்டர். இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து ஜேசனோட அண்ணனை கொன்னுட்டு மத்தவங்கள சிறைப்பிடிச்சு வச்சிடறாங்க. அங்க இருந்து தப்பிச்ச ஜேசன் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற தீவுல இருக்கிற மக்கள் கூட எல்லாம் வந்து ஒன்னு சேர்ந்து அந்த வில்லன் கேங்க தோக்கடிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை எப்படி காப்பாத்துறதா கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா இது ஒரு ஓபன் வேர்ல்டு கேம் தான். நம்ம எங்க வேணாலும் அந்த கார் வச்சுக்கிட்டு போலாம், தண்ணியில நீந்தி போலாம், போட் ஓட்டிட்டு போற மாதிரி பண்ணிருப்பானுங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு மிஷனுக்கும் நம்ம கையில வந்து பச்சை குத்துவாங்க. அது மூலியமா நம்ம ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தீவுல இருக்கிற முகாம்லாம் போயிட்டு அங்க இருக்கிற எனிமீஸ்ல ஸ்டெல்த் மூலியமாவும் கன்ஸ் வச்சு சுட்டு கொன்னு அந்த முகாம் எல்லாம் கைப்பற்ற மாதிரி இந்த கேம்ல பண்ணிருப்பாங்க. சைட் மிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஹண்டிங் அண்ட் கிராஃப்டிங் முறையில பண்ணிருப்பாங்க. எப்படின்னா அங்க இருக்கிற விலங்குகளை வச்சு வேட்டையாடி ஹெல்த் கிட் போடுற மாதிரி இருக்கும். நமக்கான ஸ்கில்ஸ் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு கேமுங்க. இந்த கேம் வந்து கம்மி ஜிபில இந்த அளவு கிராபிக்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். இந்த கேம் தரமான கேமுங்க. இந்த வில்லனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க உண்மையாலுமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஸ்லீப்பிங் டாக்ஸ். GTA கேம் வந்து ஹாங்காங்ல நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேம் தான் ஸ்லீப்பிங் டாக்ஸ். கொஞ்சம் கூட மாறாம GTA வைப் அப்படியே கொடுத்திருப்பாங்க. இந்த கேமோட சைஸ் வந்து 7 GB ல இருந்து 10 GB வரையும் வரும். இன்ஸ்டால் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 GB வரும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வைசென் அவர் வந்து ஒரு திறமையான ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஏஜென்ட். அவர் ஹாங்காங்ல வந்து வளர்ந்திருப்பாரு. அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு திரும்ப ஹாங்காங் வரப்ப அங்க பெரிய ரவுடி கும்பல வந்து ஹாங்காங்க வந்து கைப்பற்றிடுவாங்க. அந்த ரவுடி கும்பல்ல வந்து நம்ம ஒரு உளவாளியா உள்ள போவோம். அந்த ரவுடி கும்பல் யாருன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். சோ இவர் வந்து போலீஸ் கடமையும் காப்பாத்தணும், சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸையும் திருத்தணும். இந்த ரெண்டு பேத்துக்குள்ள நடுவுல மாட்டிட்டு எப்படி வந்து இவர் அந்த ஹாங்காங்க காப்பாத்துறதா கதையா இருக்கும். அத கிளைமேக்ஸா இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா கும்ஃபு காம்பாக்ட். கன்ஸ் வச்சு சண்டை போறத விட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் தான் இந்த கேம்ல அதிகமா இருக்கும். அதுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் பண்றப்ப பக்கத்துல இருக்கிற அந்த பொருள், ஏசி, ஃபேனு, கத்தி எல்லாத்தையும் எடுத்து அவனை குத்தி நல்லா பயங்கரமா பண்ணலாம். இந்த கேம்ல இருக்கிற ஓபன் வேர்ல்டு சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஹாங்காங் வந்து பக்காவா காமிச்சிருப்பாங்க. இந்த கேம்ல GTA மாதிரி ஒரு கேம் விளையாடணுமா, ரொம்ப ப்ரூட்டலா கேம் விளையாடணும்னா இந்த கேம் நீங்க தாராளமா ப்ளே பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் கேம் புல்லி. ராக்ஸ்டார் ரிலீஸ் பண்ண கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம PS2 வீடியோல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அது நீங்க டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த கேமோட சைஸ் வந்து 2 GB ல இருந்து 3.5 GB வரை வரும். இன்ஸ்டால் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 GB தான் வரும். சைஸ் ரொம்ப கம்மியா ஓபன் வேர்ல்டு கேம் இல்லைன்னா இந்த கேம் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன மிஷன்ஸ், அவன் அந்த ஸ்கூல்ல எப்படி வந்து அகாடமில பெரிய ஆள் ஆகிறான், அங்க இருக்கிற இந்த புல்லி கேங்ல எப்படி அடிச்சு பறக்க வர்றாங்க, இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். நல்ல ஓபன் வேர்ல்ட்ல கொடுத்திருப்பானுங்க. இந்த கேம் மஸ்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கேம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கேம் கால் ஆஃப் டியூட்டி 4 மாடர்ன் வார்ஃபேர். இந்த கால் ஆஃப் டியூட்டி சீரிஸ் எவ்வளவு ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரிஸ்ல இந்த கேம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு கேம். இந்த கேமோட சைஸ் வந்து 6 ல இருந்து 7 GB வரும். இன்ஸ்டால் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 GB குள்ள வரும். 2 GB RAM இருந்தாலே போதும். 4 GB RAM இருந்தா இன்னும் ஸ்மூத்தாவே இந்த கேம் பிளே ஆகும். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்கு நடக்கிற ஒரு போர், அதுக்குள்ள வந்து நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரஷ்ய நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளா உள்ள வந்து அங்க இருக்கிற அரசாங்கத்தையே டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ண பிளான் பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து பிரிட்டிஷ் SAS படையா உள்ள இறங்கி அந்த தீவிரவாதியை போட்டு தள்ளுற ஒரு கதை ஸ்டோரியா இருக்கும். இன்னொரு ஸ்டோரி வந்து அரபு நாட்டுல தீவிரவாதிகள்லாம் வந்து அங்க இருக்கிற அதிபரை கொண்டு அங்க ஆட்சியை கைப்பற்ற பிளான் பண்றாங்க. அப்ப அவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம அமெரிக்கா படையா உள்ள போவோம். சோ இது 2 முக்கியமான நாட்டுல நடக்கிற கதையா இருக்கும். ஒரு வார் பேஸ்ட் கேம்ல பெஸ்ட் கேம்னா இந்த கேம் தாராளமா சொல்லலாம் guys. சூப்பரா இருக்கும். கேமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ஷன் ஷூட்டரா தான் பண்ணிருப்பாங்க. கால் ஆஃப் டியூட்டி சீரிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ல தான் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல ஸ்டெல்த் மிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படம் பாக்குற மாதிரி
இந்த கேம் பிளே ஸ்டைல் பக்காவா பண்ணிருப்பானுங்க. ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கும், M4 மிஷின் கன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நைட் விஷன் இந்த கேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸ்டெல்த் கேமும் நல்லாவே இருக்கும். விறுவிறுப்பா போற ஒரு ஆக்ஷன் ஷூட்டிங் கேம் எல்லாம் இந்த கேம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் guys. The further my men can get into this village, the closer we will be to securing your informant. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் X-Men Origins Wolverine. இந்த கேம் ஃபுல்லா நான் அம்மா லேப்டாப்ல முடிச்சிருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆனிச்சு இந்த கேம். இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 ல இருந்து 7 GB குள்ள வரும். இன்ஸ்டால் சைஸ் வந்து 10 GB குள்ள வரும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா எப்படி லோகன் வந்து உல்வரினா மாறினாரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. லோகனுக்கும் அவரோட பிரதர் விக்டருக்கும் நீண்ட காலமா இருக்கிற ஒரு போராட்டம், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. விக்டர் வந்து லோகனோட காதலிய கொன்னதா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால விக்டர் வந்து பழிவாங்க துடிப்பாரு. சோ அப்ப லோகன் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து விக்டர் அழிக்கணும்னா ஒரு சக்தி வேணும். அதுக்காக அடமாண்டியம் வந்து உடம்புல ஏத்திப்பாரு ஒரு சயின்டிஸ்ட வச்சு. அந்த சயின்டிஸ்ட் தான் வில்லியம் ஸ்ட்ரைக்கர். அவன் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு போயிருப்பான். கடைசியா ஸ்டோரி போக 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 அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து ரெண்டு பேத்துக்குமே அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குமே துரோகம் பண்ணிருப்பாங்க. அந்த லோகனோட காதலி இறந்திருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சயின்டிஸ்ட் எப்படி கொல்றாங்க தான் கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா பாய்ந்து அடிப்பாரு. காஞ்சபாடு கம்பள தாவற மாதிரி எதிரி மேல தாவி தாவி கல்தாமட்டிலே இறக்கி கொல்லிட்டு இருப்பாரு. சூப்பரா பண்ணிருப்பானுங்க. ரியல் டைம் ஹீலிங். நம்மள எதிரி வந்து அடிச்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓரமா போய் நின்னா ரியல் டைம்ல ஹீல் ஆகும். ஹெல்த் பார் அந்த மாதிரி இதுல கிடையாது. எல்லாருக்கும் தெரியல வோல்வரினுக்கு ரீஜெனரேஷன் பவர் இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டைல் பண்ணிருப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க. எல்லாரும் எனிமீஸையும் கொல்றது ஃபெட்டாலிட்டி மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பாசஸ் வருவான். வெரைட்டி ஆஃப் எனிமீஸ் இருப்பாங்க இந்த கேம்ல. இந்த கேம் நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா முடிக்காம இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்காவான கேம். சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கலாவே இருக்கும் இந்த கேம்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஒரு சூப்பரான ஓபன் வேர்ல்டு கேம் ஜஸ்ட் காஸ் 2. இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா 4 GB தான் இருக்கும். அதோட கம்மியாவே இருக்கும். இன்ஸ்டால் சைஸ் வந்து ஒரு 7 GB வரையும் வரும். 2 GB RAM இருந்தாலே போதும். தாராளமா இந்த கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரிக்கோ ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா ப்ளே பண்ணுவோம். அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட். அவர் வந்து ஒரு பனாவ் அப்படிங்கிற தீவுக்குள்ள போறாரு. அங்க வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சி யார் பண்றாரு, அதுக்கு பின்னாடி என்ன கவர்மெண்ட் ரகசியம் எல்லாம் இருக்கு, பொலிட்டிக்கல் பேஸ்ல இந்த கேம் போகும். அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அந்த தீவுக்கு வந்து ஒரு அமைதியை கொண்டு வரதான் இந்த கேமோட கதையா இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வில்லன் யார், அந்த இலுமினாட்டி யார் அப்படி கண்டுபிடிக்கிறத இதோட வேலையா இருக்கும். இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஓபன் வேல்ல கொடுத்திருப்பானுங்க. நம்ம கிட்ட வந்து கொக்கி ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த கொக்கி மூலமா நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து போலாம். போறவரனை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கலாம். கார்ஸ் பயங்கரமா டிரைவ் பண்ணலாம். ஹெலிகாப்டர் கூட ஓட்டலாம். பைக் ஓட்டுற மாதிரி எல்லா வகையான வெஹிக்கிள்ஸ் இந்த கேம்ல யூஸ் பண்ணி தாராளமா பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா பேராசூட் கூட இருக்கும். அதை யூஸ் பண்ணி பறந்து போய்க்கலாம். இந்த கேம் அந்த பனாவ் தீவுல இருக்கிற பனிமலைகள், அடர்ந்த காடுகள், பாலைவனங்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பரா இந்த கேம்ல காமிச்சிருப்பாங்க. இந்த கேம்ல கன்ஸ் எல்லாமே பக்காவா கொடுத்திருப்பானுங்க. பிசிக்ஸ் சிஸ்டம் பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த கேம். இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓபன் வேல்ல ஒரு சூப்பரான கேம். நெக்ஸ்ட் கேம் லோ எண்ட் பிசிக்கான ஒரு ஹீரோனா அது இவர் தான். அவர் ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆன்டி ஹீரோனே வச்சுக்கலாம். புரோட்டோடைப் கேம் நேம். இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா 7 ல இருந்து 8 GB குள்ள வரும். இதுல 2 பார்ட் இருக்கு. இன்ஸ்டால் சைஸ் வந்து ஒரு 10 GB ல இருந்து 12 GB குள்ள வரும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அலெக்ஸ் மெர்சர். அவர் ஒரு சாதாரணமான மனுஷனே கிடையாது. நியூயார்க் நகர்ல மார்ச்சில தான் அந்த அலெக்ஸே கண்விழிக்கிறாரு. அவரோட கடந்த கால நினைவு எதுவுமே இருக்காது. ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிறத வந்து உணர்றாரு. ஜெனடிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆபத்தான வைரஸ இவரோட உடம்புல பரப்பி இவரோட ஷேப்பே வந்து மாத்திடுறாங்க. தன்னை இப்படி மாத்தினது யாரு அப்படின்னு சொல்லி நியூயார்க் நகரம் ஃபுல்லா தேடி ஜெனடிக் நிறுவனத்தோட ஓனரை கண்டுபிடிச்சு அவரை கொல்றதா கதையா இருக்கும் இந்த கேம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைரஸ் வந்து நம்மள வந்து ஆக்கிரமிச்சுட்டே வரும். அதுக்கான ஒரு ஆன்டி வைரஸ் தேடி இவர் போயிட்டு இருப்பாரு. ஒரு சூப்பரான ஒரு கேமுங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் கேம் பிளே பண்ற மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். பில்டிங்ல தாவி போறது, நம்ம உடம்புல இருக்கிற வைரஸ் வச்சு நம்ம வெப்பன்ஸ் வந்து சேஃப் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். பிளேட்ஸாவும் மாத்திக்கலாம், ஹேமர்ஸா மாத்திக்கலாம், ஷீல்ட்ஸாவும் மாத்திக்கலாம். ஒரு செம்மையான கிராபிக்ஸ்ல பண்ணிருப்பானுங்க. இந்த ஸ்டைல் கேம் பிளே ஸ்டைல் பக்காவா இருக்கும். ஒரு பெரிய ராணுவம் வந்து நம்ம துரத்திட்டே வரும். அவங்க எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். பில்டிங் மேல ஓடி சூப்பரா பண்ணிருப்பானுங்க இந்த கேம்ல. கண்டிப்பா இந்த கேம் ட்ரை பண்ணலாம் கைஸ். 2015 அந்த டைம்ல இந்த கேம் நான் ப்ளே பண்ணேன். சூப்பரா இருந்துச்சுங்க. பாசஸ் எல்லாம் பயங்கரமா இருப்பானுங்க. தத்ரூபமா பண்ணிருப்பாங்க.
பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் பேட்மேன் அர்க்கம் அசைலம். இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா 7 GB இருந்து 8 GB குள்ள வரும். இன்ஸ்டால் சைஸ் வந்து 10 GB வரை வரும். 2 GB RAM இருந்தாலே போதும் இந்த கேம் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பேட்மேன் ப்ரூஸ் வெயின் வந்து அவரோட பரமெதிரி ஜோக்கரை வந்து கௌதம் சிட்டில அவங்களை பிடிச்சி அந்த பைத்தியக்காரங்க எல்லாம் வந்து அடைச்சு வைப்பாங்க அசைலம், அந்த சிறையில வந்து ஒப்படைக்கிறாரு. அங்கதான் போயிட்டு இந்த ஜோக்கர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய சதித்திட்டத்தையே பண்றாரு. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாமே ஜோக்கர் அடிச்சு அந்த சிறையை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அந்த ஜெயிலே வந்து ஜோக்கர் வந்து டைட்டன்ங்கிற அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேஸ் வந்து உருவாக்கிறாரு. அதை வச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ராட்சச அரக்கரா மாத்திடுறாரு. பேட்மேன் வந்து எப்படி இந்த ஜோக்கரோட திட்டத்தை வந்து தடுத்து மாறி போயிருப்பாங்கல்ல மக்கள், அவங்க எல்லாத்தையுமே திரும்ப எப்படி நார்மலா கொண்டு வரது அந்த கதையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ்ல இந்த கேம் பிளே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரே டைம்ல வந்து 10-15 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து கவுண்டர் அட்டாக் மூலமா நம்ம அடிச்சு கொல்ற மாதிரி இருக்கும். பாக்குறது வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இந்த கேம் கொடுத்திருப்பாங்க. ஸ்டெல்த் மோட் வந்து பக்காவா கொடுத்திருப்பாங்க. டிடெக்டிவ் மோட் இருக்கும். கேஜெட்ஸ் நிறைய கொடுத்திருப்பாங்க. அட்மாஸ்பியர் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற மாதிரி இந்த கேம் இருக்கும். லோ எண்ட் பிசில ஒரு நல்ல பேட்மேன் கேம் விளையாடுனா இந்த கேம் நீங்க தாராளமா ப்ளே பண்ணலாம் கைஸ். I got நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ரெசிடென்ட் ஈவில் 5. பீக் கேமிங்னா இந்த கேம் தான். ரெசிடென்ட் ஈவில் 4 எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ரெசிடென்ட் ஈவில் 5க்கு இடம் உண்டு. பிசில இந்த கேம் எத்தனை டைம் முடிச்சேன்னு தெரியல. இந்த கேம் வந்து ஃபுல்லா PS3ல நான் முடிச்சேன். அது கேம் சென்டர்ல ஒரு அண்ணா கூட நான் ப்ளே பண்ணி விளையாடுவாரு. 2 பேர் சேர்ந்து இந்த கேம் முடிச்சோம் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நான் PC வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய டைம் இந்த கேம் நான் முடிச்சிருக்கேன். அதை விடுங்க, இந்த கேமோட சைஸ் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5 GB குள்ள தான் வரும். கம்பரிசன் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியாவே வரும். ஒரு 8ல இருந்து 15 GB இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஆகும் இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி சிம்பிளா சொன்னா கிறிஸ்டா நம்ம ப்ளே பண்ணுவோம். இந்த கேம்ல ஆப்பிரிக்கால வந்து ஒரு வைரஸ் வந்து பரவும். அந்த வைரஸை வச்சு தீவிரவாதிகள் வந்து ஒரு பெரிய சதித்திட்டமே பண்ணுவாங்க. அந்த வைரஸ் உருவானதுக்கு காரணம் வந்து ஆல்பர்ட் வெஸ்கர், அவர் தான் வந்து பின்னணியா இருப்பாரு. அவர் எப்படி அழிக்கிறதா இந்த கேமோட ஸ்டோரியாக நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இந்த கேம் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரும், ஏகப்பட்ட மேப்ஸ் இந்த கேம்ல இருக்கும். அப்படியே ஒரு ஜாலியா இந்த கேம் ப்ளே பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும் இந்த கேம். இந்த கேம் பிளேயோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா கோஆப் மோட்ல ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கூட வந்து கேல் மாதிரி ஒரு கேல் கூட வருவாங்க. அவங்க நம்மளோட சூப்பரா விளையாடுவாங்க. சொல்ல போனா ஜாம்பிஸோட வெரைட்டிஸ் நிறையவே இருக்கும். பாசஸ் இந்த கேம்ல அதிகமாவே இருப்பானுங்க. கேம் பிளேயோட மேப் ரொம்ப பெருசு. ஸ்டோரி பேசஸ்ல பக்காவா போயிட்டு இருக்கும். தாராளமா ப்ளே பண்ணலாம் கைஸ். இந்த கேம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற கேம் ஹேக் அண்ட் ஸ்லாக்ஸ் கேம் வகையில ராஜாவா இருக்கிற டெவில் மே கிரை 4 தான். கேமோட சைஸ் வந்து 7ல இருந்து 8 GB குள்ள வரும். இன்ஸ்டால் சைஸ் வந்து ஒரு 10 GB குள்ள வரும். 2 GB RAM இருந்தாலே போதும். இந்த கேம் தாராளமா ப்ளே பண்ணலாம். இந்த கேம்ல வந்து நம்ம 2 கேரக்டர்ஸா ப்ளே பண்ணுவோம். டாண்டியாவும் ப்ளே பண்ணுவோம், நீரோவாவும் ப்ளே பண்ணுவோம். டாண்டி வந்து வில்லன் நினைச்சு நீரோ வந்து அவர் எதிர்த்து சண்டை விடுவாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே டீமான்ஸா மாத்துறது வேற கேங். இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கேங்கை எப்படி வந்து தோக்கடிக்கிறாங்க தான் ஒரு கதையா இருக்கும். ஸ்டோரியோட ஒன்லைன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசு. இதுக்கு தனி ஒரு வீடியோவே போடலாம். இந்த ஸ்டோரிக்கு கேம் பிளே பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷான காம்போஸ் தான் கொடுத்திருப்பானுங்க. கத்தி வச்சு அடிக்கிறது, துப்பாக்கி வச்சு சுடுறது, ஏகப்பட்ட வெப்பன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கேம்ல நம்ம அடிக்க நமக்கு வந்து ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். DC BA அந்த மாதிரி ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த கேம்ல கொடுப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பானுங்க. நீரோவா பிளே பண்ணீங்கன்னா நம்ம கை வந்து பெருசா இருக்கும். அந்த கையை வச்சு எனிமி தூரத்துல இருக்கிற எனிமி எல்லாம் இழுத்து தரையில அடிச்சு தம்சம் பண்ணிக்கலாம். டாண்டிவா பிளே பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 3 வகையா கொடுத்திருப்பாங்க. ட்ரிக்ஸ்டர், ஸ்வாட் மாஸ்டர், கன்ஸ்லிங்கர். அந்த ஒரு மெத்தட்ல வச்சு நம்ம பிளே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெத்தடும் நீங்க ஸ்விட் பண்றப்ப அவங்களோட ஸ்டைல் வந்து மாறிட்டே இருக்கும். 2 கேரக்டரோட கேம் பிளேவும் தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஹீரோவோட தக் லைஃப்லாம் இந்த கேம்ல பயங்கரமா இருக்குங்க. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பாசஸ்லாம் சூப்பரா இருக்கும். அந்த பாசஸ்க்கு முன்னாடி வர கட் சீன்ஸ், கொன்னதுக்கு அப்புறம் வர கட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஹீரோ கொஞ்சம் குறும்புத்தனமான ஆளு தான் இந்த கேம்ல. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல ஒரு 10 கேம் நான் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய கேம்ஸ் வேணும்னா பார்ட் 2 வீடியோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போறேன் கைஸ். இதுல சொல்லியிருக்க எல்லா கேமையும் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். பை பை.